ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆராதனைக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற அனுபவம் இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபை விசுவாசிகளுக்கு உண்டா, இருக்கிறதா? யாருக்கு காத்திருக்கிற அனுபவம்? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம். நாம கல்யாண வீட்டில் போய் பந்தியில் காத்திருப்போம், ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினுக்காக காத்திருப்போம், பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸுக்காக காத்திருப்போம், ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்குவதற்காக காத்திருப்போம், அரசாங்கம் தரும் நிதிகளை பெறுவதற்காக அரசாங்கம் செயல்படுத்துகிற அந்த கூட்டங்களிலே காத்திருப்போம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். நான் சொல்லல, உங்கள் மனசாட்சியே சொல்லும். எத்தனை பேர் காலையில் 9 மணி ஆராதனைனா நாம் முன்னாடி வந்து காத்துட்டு இருந்தோம்? நான் வசனத்தோடு தான் நான் பேசுகிறேன். இதுக்கு பிற்பாடு இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து காத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை விட பெரிய ஆட்களாக இன்றைக்கு நாம் நம்மை கிரகித்து கொண்டு நிற்கிறோம். கர்த்தர் நமக்கு முன்பாக வந்து காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளை என்னிடத்திலே போன 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பேசினார்கள். இன்றைக்கு காலையில் வேதாகமத்தை வாசித்தாயா என்று நான் கேட்டேன். வாசித்த அங்கிள். நாங்கள் கட்டாயம் இன்றைக்கு அவர்கள் பார்க்க கூடுமானால் பார்க்கட்டும். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள். நான் கேட்டேன், ஏம்மா இன்னைக்கு காலையில் பைபிள் வாசித்தியான்னு கேட்டேன். வாசித்த அங்கிள். எத்தனை சாப்டர் வாசித்த, எத்தனை அதிகாரம் வாசித்தேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ரொம்ப கூலா, ஒரு வசனம் வாசித்தேன் அங்கிள். எத்தனை வசனம்? எத்தனை வசனம்? ஒரு வசனம் வாசித்தேன். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வானத்தின் பலகணியை திறவும், வெங்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் முறியும், ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தினால என்னை என் வீட்டை எப்படி சொல்றது, என் வீட்டை நிரப்பும் அப்படின்னு எப்படி கேட்ப? நான் கேட்குறேன், எப்படி கேட்ப? நீ படித்தது ஒரு வசனம். நான் இப்படி சொல்கிறேனே, காலையில் சமைச்சேன், நான் ஒரு அரிசி போட்டு சமைச்சா அது எவ்வளோதான் வரும்? ஒரே ஒரு அரிசி போட்டு சமைச்சேங்க, எவ்வளோங்க வரும்? 1 தான் வரும். நான் படித்தது ஒரு வசனம். ஆனால் நான் கேட்கறது ஆண்டவர்கிட்ட வானத்தின் பலகணியை திறந்து தாங்க. எப்படி தருவாருன்னு கேட்குறேன். எப்படி தருவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வாசிங்கள. அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எப்போ வாய்க்கும்? ஒரு வசனம் படித்தா வாய்க்குமா? ஒரு வசனம் படித்தா வாய்க்குமா? நான் கேட்குற, ஒரு வசனம் படித்தா வாய்க்குமா? அல்லது ஒரு 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 அதிகாரத்தில் இருக்கிற 4 வசனம் படித்தா வாய்க்குமா? நான் கேட்குற, ஒரு அதிகாரம் முழுவதையும் வாசித்தா அப்படி என்ன நமக்கு தலை போகிற காரியம்னு கேட்குறேன். என்ன தலை போகிற காரியம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆமாவா இல்லையா? புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம்.
புரியாதவங்க கேட்டுங்க. ஒரு நாளைக்கு 24 hours, 12 hours working hours, another 12 hours என்ன பண்றோம், அடுத்த 12 மணி நேரம் என்ன பண்றோம். 4 மணி நேரம் வீட்டு வேலையை பார்த்தேன், சோறு ஆக்கினேன், குழம்பாக்கினேன், துணி துவைச்சேன், ஓகே. 12 கூட்டல் 4 16, 12 கூட்டல் 4 16 மணி நேரம். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குதுங்க? 8 மணி நேரம். கரெக்டா? தப்பையா? சரி. 12 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம். வெரி குட். 2 மணி நேரம் தான் லீசர் பீரியடு. அந்த 2 மணி நேரத்தை நாங்கள் என்னையா பண்ணுறது? அந்த 2 மணி நேரம் ஆகிலும் கர்த்தருக்கு என்று கொடுங்கல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் 1 மணி நேரமாவது என்ன பண்ணக்கூடாது? விழித்திருந்து. கேட்டாரா கேட்கலையா? நான் என்னவோ பைபிளில் இல்லாத கேட்ட மாதிரி விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறாரு. ஜெபம் பண்ணுங்கள் இல்லை கூடாதா? சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்விதான் இன்னைக்கு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சீஷரையே பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, விழித்திருந்து ஜெபிக்க கூடாதானா? அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்காது இருப்பாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாராங்க. இப்போ உங்க வீட்டில் உங்க மச்சினம் பிள்ளைங்களோ இல்லை மூத்தார் பிள்ளைங்களோ யாரை வளர்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைகளை கண்டிக்கணும்னா முதல்ல நம்ம பிள்ளைகளை நாம் என்ன பண்ணோம்? கண்டிக்கணும். ஆமேனா? இப்போ நான் வெளியே போய் கர்த்தருடைய பிரசங்கத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன்னா என் பிள்ளைகள் அதில் சரியா இருக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் முடி வளர்றதுக்கு எண்ணெய் விற்றா ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா என் தலையிலே என்ன இல்லை, இது போல் ஆயிரும். ஆகினால தயவு செய்து நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. வாசிங்கள 2வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. வெக்கமா இல்லை? நம்மளை எங்கிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரா? நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. நான் காத்திருந்து பெற்ற வார்த்தை இது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்ற வார்த்தை. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அல்லது எனக்கு என்ன பேசுகிறீர், என் பிள்ளைகளுக்கு என்ன பேசுகிறீர்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உளையான எங்க பயங்கரமான எங்க இருந்தோம்? நீயே நானே கேட்கலாம், நான் எப்போ உளையான சேற்றில் இருந்தேன்? எப்போ நான் பயங்கரமான குழியில் இருந்தேன்? நான் அப்படியே பிறந்தத்துலேருந்தே கிங்கு மாதிரி நடந்தேனே. உலக பாரம்பரியத்தில் இருந்தோம், உலக பாவத்தில் இருந்தோம், உலக பாவத்தின் சேற்றில் இருந்தோம், பயங்கரமான குடியில் இருந்தோம், படுகுழியில் இருந்தோம், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் நம்மெல்லாம். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல உன் பின்னாடி என் பின்னாடி சுற்றி திரிந்தா. ஆண்டவர் அவனை பார்த்து, பிசாசை பார்த்து கேட்டாரு, எங்க இருந்து வர? நீ போ, இது என் பிள்ளை, இவளை என் ரத்தத்தினால், இவனை என் ரத்தத்தினால் கழுவி மீட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் நம்மை உளையான சேற்றிலும் பயங்கரமான படுகுழியில் இருந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை எங்க வச்சாரா? எங்க? ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அந்த கண்மலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? யார் அந்த கண்மலை தெரியுமா? கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் தேவ ஜனமே, கிறிஸ்து எனும் கண்மலையின் பக்கத்தில் உன்னையை என்னைய நிற்க வச்சிருக்கிறார். கண்மலையின் மேல் என்னுடைய காலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கண்மலையோடு கூட என் காலை வச்சு சேர்த்து கட்டி வச்சிருக்கிறார். ஏன்னா நான் நடந்தா என்னோடு கூட இயேசு என்ற பரிசுத்தமான கண்மலை நடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நான் கண்மலையின் மேல் நிற்கிறவன், இயேசுவின் மேல் நிற்கிறவன், கர்த்தருடைய அடிச்சுவடிகளின் மேல் நிற்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நிற்கிறவன்.
ஆண்டவர் உன்னையும் என்னையும் குறித்து அவ்வளவு பெருமையாக சாட்சி சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்மை குறித்து நாம் கொடுக்கிற சாட்சி என்ன? ஊர் 1000 சாட்சி கொடுக்குங்க. ஊர் 1000 சாட்சி கொடுக்கும். நீ கொடுத்தா நல்லவன் சொல்ல, நீ கொடுக்காம போனால் உன்னை வேற மாதிரி சொல்லும். என்னை ஒரு ஊழியக்காரர் சந்திக்க வந்தார். நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கினே இல்லைன்னு சொல்லுன்னு. உண்மைதான் சொல்லுவேன், வீட்டுக்குள்ளே இருந்துக்கினே இல்லைன்னு சொல்லுன்னு. என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை வேணாம், இத்தனை நாள் எங்கே போனார்கள் அந்த ஊழியர்கள்? அப்படியே தான் கேட்டேன், இத்தனை நாள் எங்கே போனார்கள்? இத்தனை நாள் எங்கே போனாங்க? இனி என்னை ஏன் பார்க்கணும்? வேண்டாம், நானாச்சு கர்த்தராச்சு. ஏன் தெரியுமா? என்னை குறித்து நல்ல சாட்சி சொன்னவர்கள் அவர்களெல்லாம். அப்படிப்பட்ட ஊழியரை நான் ஏன் சந்திக்க வேண்டும்? என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. என்னை குறித்து சாட்சி சொல்லுனா நீங்கள் தான் சொல்லணும். என் ஊழியக்காரன் சரியில்லை, எங்கள் அப்பன் சரியில்லை, எங்கள் பாஸ்டர் சரியில்லை, நீங்கள் தான் சொல்லணும். மற்றவர்கள் சொல்வதற்காக நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்களை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அனுப்பி. நேற்றுக்கு கூட ஒரு ஊழியர் எனக்கு கால் பண்ணி கேட்டார், ஐயா லோக்கலா வெளியூரா? வெளியூர். லோக்கலா வெளியூரா? வெளியூர். நீ ஒருவேளை யோசிக்கலாம், ஊழியக்கார் ஐயா இப்படி போய் சொல்கிறாரு. நான் யாரையும் சந்திக்க விரும்பலை, என்னுடைய நேரத்தை நான் கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. உண்மைதான் சொல்கிறேன், என் நேரத்தை நான் கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் போன வாரமாக அதுக்கு முன்னாடி எப்போ சொன்னேன்னு தெரியா ஞாபகம் இல்லை. 4 விசுவாசிகள் ஒன்றா சேர்ந்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அவ்வளோதான். ஆனால் 4 ஊழியக்காரன் சேர்ந்தா அந்த ஊழியம் இப்படி, இந்த ஊழியம் இப்படி, இந்த ஊழியக்காரன் அப்படி, அந்த ஊழியக்காரன் இப்படி பேசி 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 இருக்கிறதும் போயிருமே. எதுக்கு? யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒருவரே சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நீங்கள் கர்த்தரை காக்க வைக்கிறதுக்கு ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள், வாசிங்களேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் என்னதான் பண்ணாலும் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி நம்ம எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும். இப்போ நீ பாக்கியவானாக விரும்புகிறாயா, அல்லது அல்லது நீங்களே நிரப்பிக்கொள்ளுங்கள். இங்க வேதம் தான் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். நீ எந்த கூட்டம்? அவரை காக்க வைக்கிற கூட்டமா, இல்லை அவருக்காக காத்திருக்கிற கூட்டமா? சபையே, கர்த்தரை தயவு செய்து காக்க வைக்க வேண்டாம். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அவர் கர்த்தர் நீதி செய்கிற உண்மையாங்க, அவர் நீதி செய்கிற தேவன். லேட்டா வந்துட்டு எனக்கு முன் வரிசையில் இடம் கொடுங்க, அந்த பந்தியில் இடம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவர் நீதி செய்கிற தேவன், அவர் கிருபை உள்ளவர் தான். அவர் தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருவரும் புறம்பே தள்ளுவதில்லை தான். ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிற தேவன். ஆகையினால் கர்த்தருக்கென்று நீங்கள் காத்திருங்கள். அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபை விசுவாசிகளே, நீங்களும் நானும் பாக்கியவான ஆகணும்னா கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை?
ஏன் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படவில்லை, அல்லது ஏன் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏன் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கலை, அல்லது ஏன் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இன்ன வரைக்கும் வரலனா, நம்முடைய காத்திருப்பெல்லாம் டிவி பெட்டிக்கு முன்னாடி. யாருக்கு முன்னாடி? டிவி பெட்டிக்கு முன்னாடி. காத்திருக்கிறதே இல்லைன்னு யாரும் கை தூக்கிறாதீங்க. ஒரு சிலர் காத்திருக்கிறதுல டிவி பெட்டிக்கு முன்னாடி, ஆனால் ஒரு சிலர் காத்திருக்கிறோம் டிவி பெட்டிக்கு முன்னாடி. அடுத்தது எந்த நாடகம், அடுத்தது எந்த நாடகம்? நம்முடைய காத்திருப்பெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. எங்கே போனாலும் நம்ம காத்திருப்போம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால் காத்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னிலிருந்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளுவோம். அப்படி காத்திருக்கிறவர்களை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி நான் கொண்டு போக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு காத்திருக்காத, எங்கேயோ நீ காத்திருக்காத, நான் சொல்கிறேன் கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. அதான் அன்றைக்கி சொன்ன இல்லை, இதை நான் அப்போவே சொன்னேன்ல, ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு வசனம் தான் படித்தேன்னு சொன்னான். நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, ஏன்னா இது எனக்கும் சஞ்சய்க்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த அம்மா குடும்பமாக கோவாவுக்கு ஒரு முறை சென்றிருந்தார்கள். ஏர்போர்ட்டில் போய் எத்தனை மணி நேரம் காத்திருந்தேன்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போனேன்? 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அங்கிள். எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி? 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் காத்திருந்தேன். ஏன் போக வேண்டியதானே? ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? இத்தனை மணிக்கு. அத்தனை மணிக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போக வேண்டியதானே? இல்லை, விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அங்கே உள்ள 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போகணும், செக்இன் பண்ணணும், பாஸ்போர்ட் செக் பண்ணணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணணும். எந்த ஹாலில் வெயிட் பண்ணோம்? வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணோம். 4 ஹவர்ஸ் கழித்து நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் வந்துச்சு, அதில் போனோம். அங்கெல்லாம் உனக்கு 4 ஹவர்ஸ் காத்திருக்க தெரியும், ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியாது? என்ன தெரியாது? டைம் இல்லை, டைம் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை என்ன? ஆண்டவர் நம்ம சுவாசிக்க காத்து அனுப்புறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? இன்னைக்கு எல்லாரும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க. கச்சத்தீவு போயிருச்சு, அப்புறம் வேற என்ன, நீட்டு தேர்வு நடைமுறைக்கு வராது, நீட்டு தேர்வு ரத்து ஆகாது, அடுத்த தலைவர் யாரு, 2026 அடுத்த முதலமைச்சர் யாரு, எல்லாரும் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறாங்க. அங்கே கூட நம்மளால போய் கியூவில் நிற்பான், காத்திருப்பான். எதுக்கு? ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா 100-200 வாங்கிட்டானே. ஆனால் இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தினால சொல்கிற, நீங்கள் அந்த கைக்கூலியாக மாறினீங்கன்னு வச்சுங்க, ஓட்டுக்காக 100-200 அவன் கொடுத்தான் பிரதர், நான் வாங்கிட்டேன் பிரதர்ன்னு சொன்னீங்கன்னா, கேஆர்சிக்கு வந்த குஷ்டம் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுவிசேஷ சபை விசுவாசியே, யாரிடத்திலும் கை நீட்டி காசு வாங்காதபடிக்கு உங்களுடைய ஜபத்தோடு கூட ஓட்ட போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய காத்திருப்பு கர்த்தர் சமூகத்தில் இருக்கட்டும். நம்முடைய காத்திருப்பு வேத வசனத்தோடு. கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார்? கர்த்தர் எனக்கு இன்னைக்கு என்ன ஆலோசனை கொடுப்பார்? காத்திரு, ஜபத்தில் காத்திரு, தேவ சமூகத்தில் காத்திரு. தேவ சமூகத்தில் காத்திருந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு விதமாக, அல்லது இன்றைக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். மோசே 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அந்த சீனாய் மலையில நின்று காத்திருந்தார். அமேன், அமேன். உண்மைதாங்க சொல்ற. அதனால தான் தேவ சமூகத்திலிருந்து அவர் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தேவ ஜனங்களை வழி நடத்துபவராக மாறினார். நமக்குள்ள ஏன் இன்னைக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லைன்னா, நம்முடைய பிரச்சனையே நம்ம பெருசா பார்க்கிறோம், நம்முடைய போராட்டத்தையே நம்ம பெருசா பார்க்கிறோம், நம்முடைய தேவைகளையே பெருசா பார்க்கிறோம். அருமையான தம்பி என ஒரு முறை அந்த பாடலை பாட சொன்னார். இப்பொழுது அது என்னுடைய மைண்டுக்கு ஞாபகம் வருகிறது. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான்.
என் பிரச்சனையை சொல்லி சொல்லி உங்களை பிரச்சனைக்குள்ளாக்க மாட்டாண்டவரே, எனக்கு தேவையா நீங்க தான். நீ சொல்லி பாரு. எனக்கு பண தேவை இருக்குது, நீ ஆண்டவர் இடத்துல சொல்லி பாரு. உன் பண தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எனக்கு ஞான குறைவு ஆண்டவரே, நீ ஆண்டவர் இடத்துல சொல்லிப்பார். உனக்கு ஞானத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். உண்மையா சொல்றேன், நீ ஒரு இடத்துல நீ போய் ஒரு கடன் வாங்கிட்ட, நீ அவனை பார்த்து எஸ்கேப் ஆயிடணும். உன்னால அந்த டேட்குள்ள கடன் கொடுக்க முடியலனா இந்த தேதியில தரேன்ட்டு. ஆனா நீ அதே பணத்துக்காகவோ அல்லது அதே போராட்டத்துக்காக அதே பிரச்சனைக்காக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாரு. ஆண்டவர் உண்மையா சொல்றேங்க, காகத்தை அனுப்பியும் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் அதை பலமுறை அனுபவித்திருக்கிறேன். காகத்தை அனுப்பியும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். 1ஆம் தேதி போய் தயவு செய்து சத்தியத்தை கேளுங்கன்னு சொல்லி உங்களை அனுப்புனேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் ஏறக்குறைய 13 பேர் லைவ்ல இருந்ததை நான் பார்த்தேன். நான் உடனே அதெல்லாம் முடித்த உடனே தம்பிக்கிட்ட பேசினேன். ஒவ்வொரு முறை உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த ஏப்ரல் மாதம் என்றாலே என் இருதயத்தில் அத்தனை போராட்டம் ஒவ்வொரு வருஷமும் வரும். நான் போன வாரமே பேசினேன்ல, 1ஆம் தேதி பேசினேன். 2016 அந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வல்லமை கோபுரம் ஊழியத்துக்குள்ளே அப்போ தான் நான் கால் வைக்கிறேன். என்ன அவருக்கு தெரியாது, அவரை நான் ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்துருக்கிறேன். அந்த தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த அதே சத்தியத்தை தான் அன்றைக்கு இந்த மகனோடு கூட கர்த்தர் பேசினார். யாபேஸ் 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 தன் தாய் துக்கத்தில் பெற்றெடுத்தாள் என்பது அதன் பொருள் என்று. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, யாபேஸ் கர்த்தருக்காக காத்திருந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார். இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன், 2016 இந்த 2025 வரைக்கும் கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீ கர்த்தருக்காக காத்திருந்தால் கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை உன் செவி கேட்கும்படியாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. யாரை கொண்டு ஆகிலும் பேசுவார். நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். நான் பல நேரம் நான் உட்காந்து யோசிப்பேன், காக்கா ஏமாத்துற புத்தி. காக்காக்கு உண்மைதான் சொல்கிறேன், காக்காக்கு ஏமாத்துற புத்தி. கொஞ்சம் அப்படி திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு அடிச்சின்னு போயிடும். 2வது காக்கா ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டையும் அடிச்சின்னு போயிருக்கிறது பார்த்துருக்குறேன். அந்த வடைய கையில் வச்சுருந்தா இல்லை கலங்கர் ஏதோ ஒன்று எடுத்துன்னு போனால் டக்குன்னு அடிச்சின்னு போனதையும் பார்த்துருக்குறேன். செத்து போனதை தார் ரோட்டில் இருந்தாலும் அந்த காலுக்கு ஊனி அதுக்குள்ளே இருக்கிறதையும் பிச்சு சாப்பிட்டதையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவின் சத்தத்தை அந்த காகம் கேட்சி. காகம் எங்கேருந்து கொண்டு வந்ததுங்களாங்க ஐயா சாப்பாடு? ஐயா, அரண்மனையின் சாப்பாடு. அல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்க, அரண்மனையில் இருக்கிற கறியும் அப்பத்தையும் கொண்டு வந்து தீர்க்கதரிசியினுடைய பாதத்தில் வச்சுச்சு. நீ கர்த்தருக்காக காத்திருப்பாயானால் கர்த்தர் யாரை கொண்டாகிலோ உன்னுடைய குறைவுகளை கிறிஸ்தேசுவின் மகிமைக்குள் நிறைவாக்குவார். ஏன் இன்னைக்கு நம்ம குறையா இருக்கிறோன்னா, நாம கர்த்தருக்கு காத்திருப்பதே கிடையாது. உண்மைதான் சொல்றேன், நான் ஓப்பனா பேசுறேன். நம்ம அங்கெல்லாம் காத்திருக்கவே மாட்டோம். திரும்பி திரும்பி எனக்கு அதான் வருது. எதான் நாம் எல்லா இடத்துலையும் போய் காத்துன்னு இருப்போம், கர்த்தருக்கென்று காத்திருக்க மாட்டோம். கர்த்தருக்கென்று நம்ம காத்திருக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. தேவ சமூகத்தில் படிக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் அது பேர் என்ன சொல்கிறது, அடுத்த 12th முடித்தோடனே நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இது கர்த்தருக்கு சித்தமா என்று நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருங்கள். அல்லேலூயா. உண்மைதான் சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் பேசுவார், ஊழியர்களை கொண்டு பேசுவார், அல்லது உங்களை கொண்டு பேசுவார். நீ காத்திருந்தால் தான் பேசுவார். அதையும் சொல்கிறேன், நீ காத்திராம இருந்தால் கர்த்தர் பேச மாட்டார். நீ காத்திருக்கணும், அவர் பேசுகிற வரைக்கும் காத்திருக்கணும். இங்கே மோசே 40 நாள் இரவும் பகலும் காத்திருந்தார். கர்த்தர் பேசின பிற்பாடு தான் மோசே இறங்கி வந்தார். நீ காத்திருக்கிற அனுபவம் உனக்கு வேணும். வாசிங்க பார்க்கலாம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5. சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. காத்திருக்கிற அனுபவம் ஓகே. ரெண்டாவது அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அமர்ந்திருக்கிறதுனா என்ன? இப்போ நீங்கள் உக்காந்துக்கிறீங்க பாரு, அதுதான். எப்படி எப்படி உக்காந்துக்கிறீங்க? பிடிச்சி வச்ச மாதிரியே உக்காந்துக்கிறீங்க பாரு, அதுதான். இந்த அமர்ந்திருப்பது அல்ல, தேவன் கொடுக்கிற வரைக்கும். ஆமென். வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆசீர்வாதத்திற்காக அப்பாவே ஏமாத்திட்டு போனவர் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் தேவனுடைய காலை கட்டி பிடிச்சி அமர்ந்திருந்தார். என்னன்னு சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். அமர்ந்திருக்கிற அனுபவத்தை நான் ரெண்டு விதமா ஒன்று சொல்றேனே. ஒன்று, ஆள் இங்கே தான் இருப்போம், ஆள் இங்கே தான் இருப்போம், கோயிங் டு ஹெவன். திரும்பி பாருங்க, ஆள் இங்கே தான், ஆனால் பரலோகம் இந்த அமர்ந்திருப்பது அல்ல. இன்னொன்று அமர்ந்திருப்பது எப்படின்னா, ஆள் இங்கே தான் இருப்பாங்க. பிரீத்தி என்ன பண்ணுறா தெரியலையே, டாப்பல் போட்டாளா இல்லை போய் தட்டணுமா? இந்த ஒரு அமர்ந்திருப்பது. இந்த அமர்ந்திருப்பதும் அல்ல. எங்கள் வீட்டுக்காரம்மா வெளியே போகணுன்னா கிளம்பிடுவாங்க. நானும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ தான் திப்பு திப்புன்னு உள்ளே போவாங்க. என்னன்னா, சிலிண்டருக்கு போய் சிலுவை போடணுமா, சிலிண்டருக்கு சிலுவை, கேஸ் ஸ்டவுக்கு சிலுவை, எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி தான் போட்டு தான் வர்றது? நான் அது குறையா சொல்ல, நம்ம போகணும்னு இப்படி வந்துடுவோம், இப்படி கால் வச்சிருவோம், ஜெபிக்கணும்னு உக்காந்துருவோம், பைபிள் படிக்கணும்னு உக்காருவோம். அலை பாயும். என்ன பாயும்? இப்போ போனால் பசீர்கள்ல கறி இருக்குமா? இப்போ நிறைய பேருக்கு அலை பாயுது உள்ள. சாம்பாரா, கீ ரைஸா, சிக்கனா, முழு கோழி. அருமையான தேனி அண்ணனும் கற்றுக் கொடுத்தாரு, அருமையான சஞ்சயும் ஒரு டைம் கற்றுக் கொடுத்தான். முழு கோழி அப்படின்னா நானும் ரொம்ப சந்தோஷமாக போனேன். அவங்க வீட்டில் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மீட்டிங்கில் முழு கோழி உங்களுக்காக பரவாயில்லப்பா, கோழி கறி இது கோழி சாப்பாடு போல தாங்குது. அப்புறம் பார்த்தா முட்டை வச்சு. அந்த மாதிரி நம்முடைய எண்ணெல்லாம் அலப்பாயும். இது இல்லை அமர்ந்திருப்பது. என்னதான் வந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். புயலே அடித்தாலும் சரி, மழையே பெஞ்சாலும் சரி, மேலே இருந்து இந்த தூணே நம்ம மேலே விழுந்தாலும் சரி, என்னை வாழ வைக்க ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. எது நடந்தாலும் சரி, பக்கத்தில் அது பாரு, கரப்பாம்பூச்சின்னா இவ்வளோ நேரத்துக்கு எகிரி குச்சி ஓடுருவோம். அதெல்லாம் பார்க்காது, உடனே பார்க்குறான். அதை பார்க்காத பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கெல்லாம் அது பேர் என்ன சொல்கிறது ஐயா? எக்ஸ்பிரஷனா? வரல, அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் தருவோம். ரியாக்ஷன் அப்படின்னுவோம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரை என்னோடு பேசும். அல்லேலூயா. என்னோடு பேசுங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, அதுக்கு என்ன பயன்படுத்துங்க, என்னோடு பேசுங்க, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கேட்க வேண்டிய கடமை, ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்க வேண்டிய கடமை. ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும். பால் மறந்த குழந்தையான் சாமுவேல். பால் மறந்த உடனே கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுறேன் அப்படின்னு தான் அவங்க அம்மா சொன்னாங்க. எவ்வளோ வயசு இருக்குங்க?
உங்கள் பிள்ளை பால் மறந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ வயசு? 7 வயசா? 1 வயசுலையா? மோசமான தாய். 8 வயசா அம்மா? இல்லை தெரியல, அதுக்கு தான் கேட்குறேன். 8 வயசு, ரைட். 8 வயசுக்கு அம்மா சரி இருக்கட்டும். 18 வயசா? சரி, ஏதோ ஒரு வயசு போட்டோம். எங்கே இருக்கணும் உங்கள் பிள்ளை? எங்கே இருக்கணும் உங்கள் பிள்ளை? பால் மறந்து எத்தனையோ வருஷம் ஆன பிள்ளைங்க கூட இங்கே இன்றைக்கி எங்கே இல்லை? சபையில் இல்லை. நம்ம சொல்கிறோம் நான் கிறிஸ்டியன். என்னாட்டியன்? கிறிஸ்டியன். நாங்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலி. பத்தர் உன் பிள்ளை எங்கே? பிள்ளை எங்கே? வேர் இஸ் மகேஷ்? கர்த்தர் கேட்டா அவன் வேலைக்கு போயிருக்கிறான். ஒரு அம்மா இப்பயே தீர்க்க தரிசனம் உரைச்சிருச்சு. அடுத்தது என்னதான் கேட்பாரு, வேர் இஸ் ஆகாஷ்ன்னு. உண்மையாக தான் சொல்கிறேன். என் இருதயத்தை கர்த்தர் நெருக்கி ஏவுகிறார். உங்களை பார்த்து எங்கே உன் பிள்ளைன்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் உன் பிள்ளைகளை பிடிச்சிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆமென். நான் கேட்குறேங்க, நாமெல்லாம் பரலோகத்தில் இருப்போம், நம்ம பரலோகத்தில் இருப்போம். இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் வராத பிள்ளைகள் அங்கே நரகத்தில் இருக்குமானால் நம்ம சந்தோஷப்படுவோமா? யாரை போன வாரம் கூட சொன்னேன், ஒரு ஊழியக்காரன் சொன்னான், அவரு போனார்னா என்ன சொல்கிறது, அவரு ஒரு வேளை நரகத்துக்கு விசுவாசிகள் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். விசுவாசிங்க போய் சொல்லணுமா, எனக்கு இந்த கிருபையின் போதனையை போதித்தவர் சஞ்சய் சாமுவேல், அதனால் நீங்கள் அவரை கேளுங்கன்னு சொல்லணுமா? சஞ்சய் சாமுவேல் சொல்லுவாரா, இயேசுவே சாரி மன்னிக்கணும், பவுலே நீங்கள் தானே இந்த கிருபையின் சத்தியத்தை போதிச்சிங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் தான் சாட்சின்ட்டு அவர் என் நரகத்துக்கு கையை பிடிச்சி இழுத்துன்னு வருவாராம். பவுல் சொல்லுவாராம், ஐயோயோ நான் இல்லை, இந்த கிருபையின் சத்தியத்தை போதிக்கு சொன்னவர் இயேசு அப்படின்னு. இயேசு யாரெல்லாம் பாரு, இயேசுவே நரகத்துக்கு கூட்டின்னு போகிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார் நம்ம மதுரையில். விளங்காதவன், உண்மையா விளங்காதவன் யாவெல்லாம் என்ன மாதிரி போதிக்கிறேன், அதுக்கு உடனே விசிலு. யார்? இயேசுநாதர் நரகத்துக்கு போகிறதுக்கு விசிலு. ஒரு அம்மா சொன்னாங்க, தயவு செய்து எனக்கு இன்னைக்கு அந்த பாட்டை மாற்றி குத்துறீங்கய்யா. ஒரு அம்மா புதன்கிழமை கேட்டாங்க, ஐயா இந்த பாடலை பாடவே மாட்டுறீங்க ஐயா. நான் பாடவே மாட்டேன்னு புதன்கிழமை கேட்டாங்க. 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தின்னு அவர் 2 பரிவாரத்தில் இருக்கிறார். நம்மளால் ஒரு பரிவாரத்தை வச்சுன்னு ஏறு ஓட்டவே யோகிதை இல்லை. இதில் எங்கேருந்து ஏதோ ஒரு நல்ல பாட்டு தான் வருது, எபினேசரே எபினேசரே உம் நினைவாய் என் நினைவாய் இருப்பவர், அந்த பாட்டு தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயா இல்லை, நான் ஒரு பாட்டு வச்சுக்கிறேன் இதில், அந்த ரிங்டோனில் அதை மாற்றி கொடுத்துருங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இந்த பாட்டு ஒரு நாளைக்கு பாடுங்க ஐயா, நல்ல பாட்டு ஐயா. நான் பாடவே மாட்டேன், நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் இல்லைம்மா, ஆனால் பரிசுத்தம் ஆக்கப்படுவதற்கு ஆசைப்படுகிறேன், அவ்வளோதான். ஏன்னா என்னை குழியில், பயங்கரமான குழியிலேருந்து ஆண்டவர் என்னை கூட்டின்னு வந்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கின்னு வந்தார். அதனால் நான் ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறேன். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும். உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து நல்ல வழியில் நடத்துங்க. இன்னொரு வார்த்தையை நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46:10. சங்கீதம் 46:10. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இப்போ இயேசுநாதர் உயர்ந்திருந்தால் நம்ம கர்த்தருக்கென்று காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்னா நாம் எங்கே இருப்போம்? நாம் எங்கெங்க இருப்போம்?
சரி, பாதாளத்துலையா? இல்லை, இவங்க இருக்க மாட்டாங்க ஐயா. பக்கத்தில் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, கட்டாயம் நீ இருப்ப. இவங்கெல்லாம் ஆண்டவர் வந்து போன பிற்பாடு கூட டரக்கான் 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 டரக்கான்ட்டு சோறாக்கினும் குழம்பு செஞ்சோம் சட்டிப்பானை கழிவுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் சொல்ல, நான் போகிறேன், நான் போய் ஒரு உண்டாக்கி, அப்புறம் என்ன சொன்னார்? உண்டாக்கி புரியலையா? நான் போகிறேன், நான் போயிட்டு உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குறேன், உண்டாக்கிட்டு அல்லேலூயா. எதுக்கு அமர்ந்திருக்க சொல்கிறார் தெரியுமா? எதுக்கு அமர்ந்திருக்கிறதுக்கு இன்னும் தண்ணி கூட குடிக்காமல் தொண்டை கிளிய கத்துறேன் தெரியுமா? அவர் இருக்கிற ஸ்தானத்திற்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போனோன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போய் அங்கே ஒரு ஸ்தானத்தை உருவாக்குகிறாரு. அதே இடத்துல அவர் வாசம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டின்னு போகிறார். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போன உடனே உட்காந்து சாப்பிட்ற காலம்லாம் போச்சு. இப்போ யாருன்னா அது பேர் என்ன, யூடியூப்பில் எத்தனை ரேட்ஸா அதுனாவோ சொல்கிறாங்களே, எத்தனை பேர் அந்த அதை குறித்து பேசுகிறாங்களோ அதை பார்த்துட்டு இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, இங்கே போய் சாப்பிட்லான்னு போகிற காலம். இப்போ சாதாரண டீ கடைக்கே இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மள யூடியூபர். ஒருத்தன் கேட்டானா, ஊரில் இருக்கிற எல்லா ஊழியக்காரனுடைய செய்தியும் கேட்குற, ஆனால் குட்டியாப்பாவுடைய செய்தியை கேட்க மாட்டேறேன். நம்ம ஊரில் இருக்கிறவங்க கதையெல்லாம் பார்ப்போம், செய்தியெல்லாம் பார்ப்போம், ஆனால் நம்முடைய உண்மையாக தான் சொல்கிறேன்யா, ஐயாக்கானாலும் வியூவர்ஸு கொஞ்சம் பேரெனா பார்த்துறாங்க. குறைஞ்சது இப்போ 98 பேரோ 100 பேர்கிட்ட தாண்டிடுச்சு. ஆனால் எந்த 26 பேருக்கு மேலே போக மாட்டேங்குது. ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபரே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 76 பேர் 78 பேர் இருக்கிறாங்களாம். ஆனால் எந்த 26 பேருக்கு மேலே தாண்டல. ஏன்னா அவ்வளோ டைம் இல்லை நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. பரவாயில்ல, நான் அதுக்காக யூடியூப்பை பற்றியெல்லாம் நான் பேசலை. அந்த யூடியூப் பிரசங்கியார் நான் அல்ல. ஏதோ வேறு வழி இல்லைன்ட்டு எடுத்து போகிறேன்னு வச்சுங்க. நம்ம யூடியூப் பிரசங்கியார் அல்ல, ஆன்லைன் பிரசங்கியாரும் அல்ல. எனக்கு அந்த அளவுக்கு திராணியம் அல்ல. கேட்குற ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் வைக்க விரும்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடம் எப்பேற்பட்ட இடம்ட்டு அவர் அங்கே தங்கி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வாங்கன்னு உங்களை என்னைய ரெஃபர் பண்ணுறாரு. அல்லேலூயா. நம்மளை ரெஃபர் பண்ணுறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டின்னு போகிறேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, பழைய குடி கதவு தடின்னு அதே வாழ்க்கை வாழாத, நீ என்னை சந்திக்க ஆயத்தமாக இரு. ஆமென். அல்லேலூயா. யாரை சந்திக்க? கர்த்தரை சந்திக்க. கல்யாணத்துக்கு போவோம், ஆயத்தமாகி போவோம். அருமாதி வீட்டுக்கு போவோம், எப்படி வேணாலும் ஓடுவோம். ஆமாவா இல்லையா? விஷயம் தெரிஞ்சால் திப்புன்னு என்ன செஞ்சு அப்படியே ஓடுவோம். ஆனால் கல்யாணத்துக்குன்னா 2 hours 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளை அலங்கரித்து கொண்டு ஒரு சைஸாக போவோம். நம்மை மணக்கப் போகிற, உங்களை அல்ல, நம்மை மணக்கப் போகிற மணவாளன் மிகப்பெரியவர். அவர் பரிசுத்தத்தில் சாதாரண பரிசுத்தமானவர், அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபை என்பது பரலோகத்திற்கு சாயல், பரலோகத்தின் சாயல். சபையில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபையில் கர்த்தருக்கென்று காத்திருக்கிற அனுபவம் வேண்டும், சபையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும், சபையில் துதிக்க வேண்டும், சபையில் கர்த்தரோடு கூட பேச வேண்டும். நீங்கள் பேசுகிற அனுபவம் சபைக்குள்ளே வந்தாதான் இங்கே நீங்கள் கற்றுக்கிறது தான் வீட்டில் போய் உங்களால் செயல்படுத்த முடியும்.
இப்போ காலையில் வந்தோடனே தண்ணி பிடிக்கிறதுன்னா, ஜன்னல் துடைக்கிறதுன்னா, ஆனால் வீட்டில் செய்யாத சில கேஸுங்க இருக்குது. எனக்கு அது நல்லா தெரியும். இங்கே வந்தால் மாத்திரம் பாரு, இப்போ முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவாங்க, குழம்பு ஊற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் எச்சத்தட்டை கூட எடுத்து வைக்காத கேஸுங்கெல்லாம் இருக்குது. வெரி குட். வாரம் மாட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான என்ற அன்பு தெய்வ சோனமே, உன் வாழ்க்கையில் நீ கர்த்தருக்கென்று காத்திரு. நான் சொல்லி நான் இந்த வசனத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன். 25வது சங்கீதம் 5வது வசனம், 25:5. சத்தத்தை உயர்த்தி சத்தியத்திலே என்னை நடத்தி. எல்லாரும் வாசிங்க. இல்லை எல்லாரும் வாசிங்க. நான் சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி இன்னைக்கு பள்ளி கொண்டாக்கு போக மாட்டேன். உம்மை நோக்கி இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் படிக்கலைங்க, நீங்கள் உங்களை தான் படிக்க வச்சேன். வசனத்திலிருந்து உம்மை நோக்கி ஐயா நாள் முழுவதும் எல்லா செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுவதாக. பாண்டியன் கால் பண்ணாலும் எட்டணும் இல்லையா? வெரி குட். அப்போ நாள் முழுவதும் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டால் ஓடிடக்கூடாது. முடிஞ்ச உடனே திப்புன்னு ஓடுறது. ஆனால் இந்த வசனத்தை படிச்சிட்டிங்க, இதை மீறி செயல்பட்டீங்கன்னா, நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் வெளிப்படுவதாக. வார்த்தை சொல்லுது, நாள் முழுவதும் காத்திருப்பேன். இங்க 2 மணி நேரம் காத்திருக்கிறதுக்கு நம்மளால முடியல. 3 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயம்னா அங்க காத்திருக்க முடியல. அரை மணி நேரம் ஜெபத்துல நம்மளால காத்திருக்க முடியல. தேவ சமூகத்துல காத்திருக்க முடியாதவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை போதித்தாலும் அவர்களுடைய செவி அடைக்கப்பட்டிருக்கும். இன்னிலிருந்து உங்களுடைய அனுபவம் மாறுவதாக. கர்த்தர் சத்தியத்திலிருந்து உங்களுக்கு போதிக்கிறார். ஆகினால நீ காத்திருக்கிற அனுபவம் எப்படி இருந்து எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? அந்த தேவ மனுஷன் காத்திருந்து அந்த அனுபவத்தை பெற்றதுனால தான் இந்த தேவ மனுஷன் இந்த வார்த்தை எழுதி வைத்தார். சங்கீதக்காரர் தாவீது என்னன்னு சொல்லி, ஆண்டவரே நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன். நம்ம கிட்ட கர்த்தர் கேட்டா நாம சொல்லுவோமா? ஒன்றும் வேணாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க. உங்கள் குடும்ப ஜெபம் எத்தனை மணி நேரம் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. அப்படின்னா ஃபேமிலி ப்ரேயர் அப்படின்னா கணவன் மனைவி பிள்ளைகள் அமர்ந்து ஜெபிப்பது அப்படின்னா இந்த அனுபவமே இல்லையே பிரதர். இந்த அனுபவம் இல்லாத எப்படி பிரதர் கர்த்தர் நமக்கு வெங்கல கதவையும் திரும்பி கேட்கிற எப்படி வெங்கல கதவை திறப்பாரு, இரும்பு தாப்பால முறிப்பாரு, எப்படி வெளிப்படத்தின் பொக்கிஷத்தை நமக்கு தருவார், எப்படி ஆசீர்வாதம் தருவார், எப்படி தருவார்? குடும்ப ஜெபம் இருக்குதா? எப்படி தருவார்? குடும்ப ஜெபம் இல்லாத கர்த்தர்கிட்ட போய் நம்ம கேட்குறோமே, அப்பா பிதாவே அன்பான தேவா எனக்கு இதைத்தாங்க, எப்படி தருவார்? எப்படி தருவார்? உங்கள் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னும் அவர் உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உண்மை. நீ அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவர் உனக்கு எல்லாத்தையும் செய்வார். ஹலோ, நம்ம போன முறை கேட்டோமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ மனுஷன் குடும்பம் முழுவதுமாய் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணானா. அப்போ குடும்பமாக அங்கே தேவனுக்கு பயப்படுற அனுபவம் உங்குதா? குடும்பமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ண காலங்கள் உண்டா? இல்லையே, குறைஞ்சி போச்சு.
புருஷன் தனியாக ஜோம் பண்ணிக்கிறார், பொண்டாட்டி தனியாக ஜோம் பண்ணிக்கிறாங்க, பசங்க நாங்கள் படுக்கும்போது நாங்கள் ஜோம் பண்ணிட்டு படுத்துக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ பிள்ளைங்களோடு சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றோமா இல்லையா? ஜபமே பண்ணல, எங்கேருந்து உக்காந்து சாப்பிடுவோம்? அவங்கவுங்க போட்டுன்னு அவங்கவுங்க சாப்பிட வேண்டியதான்ற மாதிரி இருக்குது சிலரெல்லாம் பார்க்கும்போது. என்னைக்கு இதெல்லாம் விட்றீங்களோ அன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டோன்னு அர்த்தம். பிரதர் இப்படியெல்லாம் கூட இருக்குதா பிரதர்? ஆமாம் பிரதர், இருக்குது பிரதர். குடும்பமாக வெட்டி கதை பேசுவோம், குடும்பமாக டிவி பார்ப்போம், குடும்பமாக ஊருக்கு போவோம், குடும்பமாக அரக்கோணத்தில் கூட போய் உக்காருவோம். ஆனால் குடும்பமாக உக்காந்து ஜெபம் பண்ண மாட்டோம். தயவு செய்து இன்னிலிருந்து மாற்றிக்கொள்ளுங்கள். இதோடு கூட நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறபடியால் அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீ காத்திருக்கிற அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் உனக்கு ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நெடுநாள் காத்திருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நெடுநாள் காத்திருக்கிறேன். தேவன் பேச வேண்டும் என்று நெடுநாள் காத்திருக்கிறேன். தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்று நெடுநாள் காத்திருக்கிறேன். தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று நான் நெடுநாள் காத்திருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் காத்திருப்பது நல்லது. நீங்கள் காத்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை ஒருவேளை இளைக்க பண்ணது உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல், அது ஜீவ விருட்சத்தை போல் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பாராக. ஆமென். நீங்கள் காத்திருக்க அனுபவத்துக்குள்ள வாங்க. ஆமென். ஜெபத்தில் காத்திருங்க ஐயா. வேத வசனத்தை படிக்கிற போது நீ காத்திரு, கர்த்தாவே என்னோடு பேசும். ஆலயத்துக்கு வந்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தாவே எங்கள் ஊழியரோடு பேசும். கூட்டங்களுக்கு போகிறீங்களா, ஆண்டவரே எங்கள் ஊழியர்களோடு நீங்கள் பேசுங்க, நாங்கள் காத்திருக்கிறோம். தயவு செய்து சொல்கிறேங்க, நீங்கள் என்றைக்கு காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே வர்றீங்களோ அன்றைக்கு உங்களுடைய ஆத்துமா கண்மலையின் மேல் நிற்கப்பட்டவனாக இருக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு உங்களுடைய கால்கள் கண்மலையின் மேல் நிற்கப்பட்டதாக இருக்கும். அன்றைக்கு கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். ஆமென். எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீ கர்த்தருக்காக காத்துற. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்கிறேன். எல்லார் வாயிலிருந்தோ உங்களை புகழணும்னா ஒன்றே ஒன்று தாங்க, நீ கர்த்தருக்கென்று காத்துற. ஆமென். எல்லாரும் உங்களை நல்லவன் சொல்லவே மாட்டாங்க, எல்லாரும் உங்களை நீதிமான் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வேதத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னையும் என்னையும் பார்த்து தூதர்கள் முன்பாக இவர்கள் உபத்திரவத்தின் புகையிலிருந்து வந்தவர்கள், கண்டெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் சாட்சி சொன்னா போதும். ஆமென். அவர் சாட்சி சொன்னா போதும். இது கடைசி காலம். இன்னைக்கு காலையில் நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் சொல்லி அனுப்பின காரியம், எழும்புகிற ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சபைக்கு நான் சொல்லுகிறேன், எழும்புகிற ஊழியனுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், அடுத்த வாரம் இந்த செய்தியை கண்டினியூ பண்ணுறேன், இல்லை அடுத்த வாரம் இதை கொண்டு போகிறேன், இல்லை இன்னைக்கே இந்த சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளே புகுத்தி இது கடைசி செய்தியாக இருக்கட்டும். என்கிட்ட கர்த்தர் சொன்ன உண்மையாக சொல்கிறேன், நீ சொல்ல வேண்டியதை இன்னைக்கே சொல்லிடு. உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னைக்கே கற்றுக் கொடுக்கும். இது கடைசி செய்தி என்ற சிந்தனையோடு நின்று உன் பிள்ளைகளோடு பேசினார். இதுதான் உன்னுடைய கடைசி செய்தி. அடுத்த வாரம் நீ பேசுவன்ற எண்ணத்தில் நின்று அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இல்லை, இன்றைக்கு பேசுறது இதுதான் லாஸ்ட் என்னுடைய செய்தி அப்படின்ற நினைப்போடு, விசுவாசம் இல்லை, நினைப்போடு நீ பேசு.
ஜனங்களை உருவாக்குகிறவன் நான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல் கர்த்தர்கிட்ட கொடுத்துரு, உளி கர்த்தர் கையில் இருக்குது. ஆமென். அடிக்கிறது மாத்திரம்தான் எங்கள் வேலை, உளி கர்த்தர் கையில் இருக்குது. எதை அடிக்கிறது? அந்த உளியை அடிக்கிறது. உருவாக்குறவர் அவர். உளியை எது தெரியுங்களா? அடிக்கிறது வார்த்தையை கொண்டு. வார்த்தையை சொல்கிற வேலை என் வேலை. உளி அவர் கையில் இருக்குது, வசனம் அவர் கையில் இருக்குது. உன்னை கல்லாக இருக்கிற உன்னை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உன்னை கர்த்தருடைய கருவியாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. போதும், இவ்வளோ நாள் சாதாரண விசுவாசியாக அமர்ந்து இருந்தது போதும். இவ்வளோ நாள் ஒரு குடும்ப இஸ்திரியாய் இருந்தது போதும். இவ்வளோ நாள் நல்ல கணவனாய் நீ இருந்தது போதும். அதுக்காக நீ மாறிடுன்னு சொல்ல, உன்னை ஒரு ஜப வீராங்கனையாக, உன்னை ஒரு ஜப வீரனாக, உன்னை கர்த்தருடைய தரிசனத்தை பேசுகிற ஒரு தேவ மனுஷனாக மாற்றிக்கொள்ள இது நல்ல தருணம் கர்த்தருக்கென்று நீ காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை புடமிட்டு நடத்துவதாக, நாங்கள் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் என்னையும் எங்களையும் மாற்றுவீராக. இதுவரைக்கும் எங்கள் சுயத்திலே ஓடினது போதும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நாள் முழுவதும் நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.